நான் பார்க்க போகிறது என்னன்னா லேசர் பீம் மிஷின் பார்க்க போகிறோம். லேசர் பீம் மிஷின்ங்கிற ஒரு இல்லை, எலக்ட்ரான் பீம் மிஷின் மாதிரியே தான் நம்ம லேசர் பீம் மிஷின் இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ரூபி கிறிஸ்டல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன மெயின் பார்ட்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து லேசர் ஹெட் அப்படின்னு சொல்லி ஒரு சிலிண்டர் இருக்குது. இதுதான் அந்த கிறிஸ்டலோட சிலிண்டர். இது வந்து லேசர் சிலிண்டர். இந்த லேசர் சிலிண்டர் எப்படி இருக்கும்னா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய மெட்டீரியலை வச்சு இது பண்ணியிருப்பாங்க. இது ரிஃப்ளெக்ட் ஆகிற மெட்டீரியல் இருக்கிறதுனால இந்த லேசர் சிலிண்டருக்குள்ள என்ன இருக்கும்னா ரூபி ராட் இருக்கும். ரூபி எப்பயுமே வந்து கிறிஸ்டலாக இருக்கும். இதில் வந்து எப்படி இருக்குன்னா ரூபி வந்து ராடாக இருக்கும். ஓகேவா? இந்த ரூபி ராட் இருக்கும். இந்த ரூபி ராடை சுற்றி என்ன ஆகும்னா ஃப்ளாஷ் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இந்த ரூபி ராடை சுற்றியும் ஃப்ளாஷ் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இதோட ஒன் சைடு வந்து என்ன ஆகுதுன்னா ஃபுல்லி ரிஃப்ளெக்டட். இது என்னன்னா ஃபுல்லி ரிஃப்ளெக்டட் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னா லேசர் ஹெட்டு, இது வந்து ரூபி ராட், இது வந்து ஃப்ளாஷ் லேம்ப்பு, அண்ட் தென் ரிஃப்ளெக்டர் பிளேட். அதர் சைடு இருக்குன்னா அதே மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டர் இது வச்சுருப்பாங்க. இது வந்து கிளாஸ் மெட்டீரியலாகவும் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வந்து லேசர் ரேஸை வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த லென்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா அந்த வரக்கூடிய ரேஸை வந்து ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த லென்ஸோட எண்டில் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம தேவையான ஒர்க் பீஸை வைக்கிறோம். ஒர்க் பீஸ், லென்ஸ் இருக்கும். இப்போ வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தியாச்சு. இப்போ வந்து இதோட ஒர்க்கிங் பார்க்கணும். இப்போ வந்து என்ன ஒர்க்கிங்னா இதில் வந்து நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம கரண்ட் சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த லேம்ப் வந்து லைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த லைட்ஸ் வந்து என்ன ஆகும்னா இந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய மெட்டீரியலில் பட்டு, அதாவது இந்த லேசர் ஹெட்டில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டட் மெட்டீரியலில் பட்டு ரூபி கிறிஸ்டலில் வந்து படும். ரூபி கிறிஸ்டல் வந்து என்ன பண்ணுன்னா வரக்கூடிய லைட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணும். ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியது வந்து என்ன ஆகுனா இப்படி வந்து இந்த ரிஃப்ளெக்டட் மெட்டீரியல் மேலே பண்ணும். இப்போ என்ன ஆகுனா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போய் லென்ஸ் மேலே போகும். லென்ஸ் என்ன பண்ணுன்னா வரக்கூடிய ரேஸை வந்து நமக்கு தேவையான ஒரு இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணும். இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணும். இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி நமக்கு தேவையான மெட்டீரியல். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா இந்த லேசர் ஹெட் இருக்கு இல்லையா, இந்த லேசர் ஹெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா ஜெரான் அண்ட் ஆர்கான் இந்த கேஸ் வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபில் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த லைட் பண்ணும்போது இருக்கக்கூடிய குரோமியம் ஆட்டம் வந்து தூண்டப்படுவாங்க. ஓகேவா? இதை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம்னா இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட அப்ளிகேஷன் பார்த்தோம்னா ரஃப் மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணலாம். ரஃப் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமேட்டு சர்ஜிக்கல் நீடில், அதாவது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நீடில்ஸ்லாம் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமேட்டு ரொம்ப சின்ன ஹோல் எங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம லேசர் பீமை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா இதில் வந்து மெட்டல்லையும் இது பண்ணலாம், நான் மெட்டல்லையும் வந்து நம்ம மிஷினிங் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து எனி ரிஃப்ளெக்டட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து மிரர். அடுத்தது என்ன பண்ணோம்னா இதில் வந்து லொக்கேட்டர், எந்த பாயிண்ட் நம்ம லொக்கேட் பண்ணுறோமோ அது வந்து கிளியராக இருக்கும். அதாவது நம்ம எக்ஸைட்டாக இது பண்ணலாம். அடுத்தது வந்து என்ன பண்ணால் இதில் எந்த சைஸ் ஸ்மால் ஹோல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டிஸ்அட்வான்டேஜ். இதில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியானது. அது வந்து இதில் வந்து ஹோல் வந்து கிளியராக இருக்காது. இப்போ வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறோம்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்காதுங்கிறாங்க. ஏதாவது ஒரு அன்ஈவன் ஹோல், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடைக்காது. அடுத்து வந்து இதில் என்ன பண்ணோம்னா ரொம்ப லோவான மெட்டீரியலில் தான் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இதுதான் இதோட அட்வான்டேஜ்.